உங்க வீட்ல உங்கள சுத்தி பார்த்தா பல மின் சாதனங்கள் மின் மோட்டார பயன்படுத்தி இயங்கிக் கொண்டு இருக்கும். ஃபேன், மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இவை எல்லாமே ஒரு விதமான மின் மோட்டார பயன்படுத்தி தான் இயங்குகிறது. நீங்கள் ஸ்விட்ச் ஆன் செய்ததும் எப்படியோ இந்த மின் மோட்டார் சுழலத் தொடங்குகிறது. இந்த காணொளியில சர்க்யூட்னா என்ன, காந்தம்னா என்ன, இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு மின் மோட்டார் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம சர்க்யூட்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம கிட்ட ஒரு மின் விளக்கு இருக்கு. அதை நாம சில வயர்கள் மூலியமா மின்கலத்தோட இணைச்சிருக்கோம். இப்போ இந்த சர்க்யூட்ல ஒரு மின்னோட்டம் ஏற்படும். இந்த வயரை நாம துண்டிச்சோம்னா மின்னோட்டம் தடைப்பட்டு மின்விளக்கு எரிவது நின்றுவிடும். அதாவது இந்த சர்க்யூட் இப்ப இயங்கணும்னா மின்சாரம் செல்ல தடையில்லாத பாதை தேவை. இந்த சர்க்யூட்ல இப்ப நம்ம ஒரு சுவிட்ச் சேர்த்தோம்னா மின்சாரம் செல்லும் பாதையை எளிமையா நம்மளால துண்டிக்க முடியும். இப்ப நாம இந்த மின்கலத்தை மாற்றி அமைச்சோம்னா இந்த மின்னோட்டத்தின் திசை மாறுறத நம்ம பார்க்க முடியும். மின்னோட்டம் எந்த திசையில இருந்தாலும் இந்த மின் விளக்கோட செயல்பாடு மாறுபடாது. ஆனா வேறு சில மின் சாதனங்கள் இந்த மின்னோட்டத்தின் திசைக்கு ஏற்ப அதன் செயல்பாடுகளும் மாறுபடும். சரி, இதுவரை நம்ம சர்க்யூட்களின் சில அடிப்படைகளை பற்றி பார்த்தோம். இதுதான் காந்தம். இதற்கு வடமுனை தென்முனை என இரு முனைகள் இருக்கும். இதை சுற்றி காந்தப்புலம் இயங்கிக் கொண்டிருக்கும். இதன் அருகில் இரும்பு பொருட்கள் வந்தால் அதை இந்த காந்தம் ஈர்த்துக் கொள்ளும். அதுவே இன்னொரு காந்தத்தை இதன் அருகில் கொண்டு வந்தால் ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். காந்தம் எப்பொழுதும் இந்த வடிவில் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. உதாரணமாக அது இதுபோல் தட்டையாகவும் இருக்கலாம். இந்த காந்தத்தை சுற்றியுள்ள காந்தப்புலம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். எனவேதான் இதை சில நேரங்களில் நிலை காந்தம் என அழைப்பார்கள். இந்த காந்தத்தின் உள்ளே பல சிறிய காந்த களங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் நிலை பெற்றிருக்கும். இப்ப நாம இந்த காந்தத்தின் நடுவே ஒரு துளையிட்டு அது சுழல்ற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம். இப்ப நாம இன்னொரு காந்தத்தை அருகில் கொண்டு வருவோம். இப்ப நம்மளுடைய சுழலும் காந்தம் அதன் எதிர் துருவம் அருகில் இருக்கிற மாதிரி தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ளும். இப்படி நாம மாற்றிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய சுழலும் காந்தம் தொடர்ச்சியா சுழல்றத நம்மளால பார்க்க முடியும். இந்த சுழற்சி பற்றிய புரிதல் மிகவும் முக்கியமானது. இன்னும் சற்று நேரத்துல இதுக்கு நாம திரும்பி வருவோம். நம்ம கிட்ட ஒரு இரும்பு ஆணி இருக்கு. சாதாரண நிலையில இது ஒரு காந்தம் கிடையாது. இந்த ஆணியின் உள்ளே பல சிறிய காந்த களங்கள் இருக்கும். ஆனால் அவை சீரற்ற நிலையில் வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கும். நாம இப்ப ஒரு வயரை எடுத்து இந்த ஆணி மேல பல சுற்றுகளா சுற்றி ஒரு சர்க்யூட்டை உருவாக்குவோம். இந்த வயர்ல பாயும் மின்னோட்டம் இந்த காந்த களங்களை ஒரே நேர்கோட்டில் நிலை பெற வைக்கும். அதாவது நாம இப்ப ஒரு காந்தத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு மின்காந்தத்தை உருவாக்கி இருக்கும். ஒரு நிலைக்காந்தம் என்னென்ன செய்யுமோ அதை எல்லாத்தையும் இந்த மின்காந்தமும் செய்யும். இரும்பு பொருட்களை ஈர்க்கும். இதற்கு வடதுருவம் தென் துருவம் உண்டு. அருகில் இன்னொரு காந்தத்தை கொண்டு வந்தா ஈர்க்கவோ விளக்கவோ செய்யும். ஆனா ஒரு மின்காந்தத்தின் சிறப்பு என்னன்னா இதை நாம ஒரு மின் விளக்கா போல எப்ப தேவையோ செயல்பட வைக்கலாம், எப்ப தேவையில்லையோ செயலிழக்க வைக்கலாம். ஒரு நிலை காந்தத்துல இதை நாம செய்ய முடியாது. இந்த மின்கலத்தை மாற்றி அமைச்சா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி மின்னோட்டம் எதிர் திசையில பாயும். அதன் காரணமா உடனே இந்த மின்காந்தத்தின் துருவங்கள் இடம் மாறுறதை நம்ம பார்க்கலாம். வட துருவம் தென் துருவமா மாறியது, தென் துருவம் வட துருவமா மாறியது. இதையே இன்னும் எளிமையா செய்யணும்னா மின்கலத்தை மாற்றுவதற்கு பதிலா இந்த வயரை நம்ம மாற்றி அமைக்கலாம். நாம முன்னாடி பார்த்த சுழலும் காந்தத்துக்கு இப்ப மறுபடியும் வருவோம். இதுல நிலை காந்தத்துக்கு பதிலா மின்காந்தத்தை பயன்படுத்துவோம். நாம ஒயர்களை இணைச்சோம்னா மின்காந்தம் செயல்பட ஆரம்பிச்சு அருகில் உள்ள நிலை காந்தத்தோட நிலை பெற்று நிற்கும். இப்ப நாம ஒயர்களை மாற்றி அமைச்சோம்னா இந்த மின்காந்தத்தின் துருவங்கள் மாறும். ஒரே துருவங்கள் விளக்கும், எதிர் துருவங்கள் ஈர்க்கும். மறுபடியும் மாற்றி அமைப்போம். ஒரே துருவங்கள் விளக்கும், எதிர் துருவங்கள் ஈர்க்கும். இப்படி மாற்றிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய மின்காந்தம் தொடர்ச்சியா சுழலும்.
இன்னும் வலிமைப்படுத்த இன்னொரு நிலை காந்தத்தை எதிர் திசையில சேர்ப்போம். இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சோம்னா, புதுசா சேர்த்த காந்தத்துல வடமுனை மையத்தை நோக்கி இருக்கு, ஆனா ஏற்கனவே இருந்த காந்தத்துல தென்முனை மையத்தை நோக்கி இருக்கு. இந்த 2 நிலை காந்தங்களும் ஒன்று சேர்ந்து நடுவுல இருக்க மின்காந்தத்தை சுழல செய்கிறது. நாம இங்க பார்த்து கொண்டு இருப்பது மிக எளிமையான ஒரு மின் மோட்டார். ஆனா இதுக்கு இன்னும் பல மாற்றங்கள் தேவை. பக்கத்தில் உள்ள இந்த 2 காந்தங்களை வலிமையான காந்தங்களை கொண்டு மாற்றுவோம். அது மட்டும் இல்லாம ஆணிக்கு பதிலா ஒரு இரும்பு சுற்றை பயன்படுத்துவோம். இதற்கு பெயர் ஆர்மச்சூர். இதுல ஒயர்களை இணைச்சு ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குவோம். இந்த தடவை நம்ம மின்காந்தம் தட்டையாகவும் தென் துருவம் மேல் நோக்கியும் இருக்கு. இப்பொழுது நம்ம ஆர்மச்சூர் சுழன்று எதிர் துருவங்கள் அருகில் இருக்க மாதிரி நிலை பெறும். நாம முன்னர் பார்த்தபடி இந்த ஒயர்களை மாற்றிக்கொண்டே இருந்தால் இந்த ஆர்மச்சூரை தொடர்ச்சியா சுழல வைக்க முடியும். ஆனா இந்த ஒயரை மாத்துற வேலையை ஒருத்தர் உட்காந்து செய்ய முடியாது. இது தானாகவே நடக்கிற மாதிரி மோட்டார்ல ஒரு அமைப்பு தேவை. இதற்காகவே நம்ம ஆர்மச்சூர்ல கம்யூட்டேட்டர் என்று ஒரு பாகத்தை நாம சேர்க்க போறோம். கம்யூட்டேட்டர்னா ஒன்றும் இல்லை, இப்படி எதிரெதிரே இடைவெளி உள்ள ஒரு வளையம். இந்த கம்யூட்டேட்டர் ஆர்மச்சூரோட சேர்ந்து சுழலும். இப்ப 2 பக்கத்திலும் இந்த பிரஷ்களை நாம இணைப்போம். கம்யூட்டேட்டர் சுழலும் போது இந்த பிரஷ்கள் அதோட உரசிக்கொண்டே இருக்கும். இதற்குள் இருக்கிற ஸ்ப்ரிங் இந்த பிரஷ் தொடர்ச்சியாக கம்யூட்டேட்டரோட உரசுற மாதிரி பார்த்துக்கும். இப்பொழுது மின்னோட்டம் ஒயர்கள் மூலியமா வந்து பிரஷ்கள்ல பாய்ந்து கம்யூட்டேட்டர்ல பாய்ந்து ஆர்மச்சூர் மூலியமா சென்று எதிர்முனையில வெளியேறும். இப்ப நமக்கு மின்காந்தம் கிடைச்சாச்சு, அதனால நம்ம ஆர்மச்சூர் சுழல தொடங்கும். இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது பிரஷ் ஒரு கம்யூட்டேட்டர் வளையத்திலிருந்து இன்னொரு கம்யூட்டேட்டர் வளையத்துக்கு தொடர்பு மாறுறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம கிட்ட 2 பிரஷ்கள் இருப்பதனால இந்த மாற்றம் 2 முனையிலையும் நடைபெறும். இந்த தொடர்பு மாற்றம் ஏற்படுறதுக்கு முன்னாடி மின்னோட்டம் இந்த திசையில இருந்தது. அதுவே பிரஷ்கள்ல தொடர்பு மாற்றம் ஏற்பட்ட பின்னர் மின்னோட்டம் எதிர் திசையில இருக்கும். இந்த மாற்றத்தால என்ன நடக்கும்னா, நம்ம மின்காந்தத்தோட துருவங்கள் மாற்றமடையும். அது மீண்டும் நம் ஆர்மச்சூரை சுழல வைக்கும். நாம முன்னாடி ஒயர்களை மாற்றி என்ன செஞ்சோமோ அதையே தான் இந்த கம்யூட்டேட்டரும் செய்யுது. ஆனா இங்க ஒரே வித்தியாசம் என்னன்னா, இந்த மாற்றத்தை கம்யூட்டேட்டர் தானாவே செய்யுது. இது மின்கலத்தோட இணைந்து இருக்கும் வரை இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். மின்னோட்டத்தை துண்டிச்சோம்னா மின்காந்தம் செயலிழந்து விடும், சுழற்சி நின்றுவிடும். இதுவரை நாம ஆர்மச்சூருக்கு ஒரு சுற்றை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்கோம். இதனால என்ன ஆகும்னா, நம்ம பிரஷ் இந்த 2 கம்யூட்டேட்டர் வளையத்துக்கும் இடையில இருக்கும்போது மோட்டார் நின்று போக வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்க என்ன செய்யலாம்னா, நம்ம கம்யூட்டேட்டர் வளையத்தை இன்னும் 2ஆ பிரிச்சு இன்னொரு ஆர்மச்சூர் சுற்றை அதனோட சேர்க்கலாம். முதலில் 2 பிரஷ்களும் இந்த கம்யூட்டேட்டர் பிரிவுகளோட தொடர்புல இருந்து இந்த ஆர்மச்சூர் சுற்றை மின்காந்தமா மாற்றி சுழல வைக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பிரஷ்கள் வந்தவுடனே கம்யூட்டேட்டர் பிரிவுகள் மாறுவதனால் முதல் ஆர்மச்சூர் சுற்றுல இருந்த மின்காந்தம் செயலிழந்து அடுத்த ஆர்மச்சூர் சுற்றுல இருக்கிற மின்காந்தம் செயல்பட ஆரம்பிக்குது. புதியதாக வந்த மின்காந்தம் சுழல தொடங்கும். சற்று நேரத்துல பிரஷ்களின் தொடர்பு மாறி அடுத்த சுற்று மின்காந்தமா மாறும். இது தொடர்ச்சியா நடக்கிறதுனால மோட்டார் சுழன்று கொண்டே இருக்கும். அதாவது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்ம ஆர்மச்சூர் சுற்றுகள் ஒன்றை அடுத்து ஒன்று மின்காந்தமா மாறுறதுனால மோட்டார் தொடர்ச்சியா சுழலுது. மேலும் பல ஆர்மச்சூர் சுற்றுகளை சேர்ப்பதன் மூலம் மோட்டார் நடுவில் நிற்காம தொடர்ச்சியா சுழல்றதை நம்மளால உறுதி செய்ய முடியும். ஆர்மச்சூர் சுழற்சியில இருக்கிற விசையை முறுக்கு விசை என அழைப்பார்கள். முறுக்கு விசை அதிகமா இருந்தா சுழற்சியின் வேகமும் அதிகமா இருக்கும். மோட்டரின் முறுக்கு விசையை அதிகப்படுத்த சில விஷயங்களை நாம செய்யலாம். நம்ம ஆணி மேல இருக்கிற வயர் சுற்றுகளை அதிகப்படுத்தினா அதன் மின்காந்த சக்தி அதிகமாகும். அதே போல நம்ம ஆர்மச்சூர்களும் பல ஒயர்களால் ஆனா அதன் காந்த சக்தி அதிகமா இருக்கும். மின்காந்த சக்தி அதிகமானா மோட்டரோட சுழற்சியும் அதிகமாகும். அதிக மின்சக்தி பயன்படுத்தினாலும் மின்காந்தத்தோட சக்தி அதிகமாகி மோட்டார் வேகமா சுழலும். சரி, நாம இப்ப மோட்டார் பாகங்களின் பெயர்களை பற்றி பார்ப்போம். அசையாத பாகத்தின் பெயர் ஸ்டேட்டர். அதாவது 2 பக்கத்திலையும் இருக்கிற இந்த 2 நிலை காந்தங்கள். இவை மோட்டரின் வெளிப்புற கேஸோட பொருந்தி இருக்க மாதிரி அமைந்திருக்கும். மையத்தில் இருப்பதுதான் ரோட்டர். இதுதான் சுழலக்கூடிய பாகம். மோட்டரின் மைய அச்சு மோட்டார் கேஸை விட்டு வெளியே இருக்க மாதிரி அமைந்திருக்கும். நாம இங்க பார்த்தது ஒரு டிசி மோட்டார். உங்ககிட்ட மின்கலத்துல இயங்கக்கூடிய அசையும் அமைப்பு உள்ள ஏதாவது ஒரு மின் சாதனம் இருந்ததுன்னா அதுல டிசி மோட்டார் இருக்க அதிக வாய்ப்பு உள்ளது. வேறு விதமான மின் மோட்டார்கள் நாம இங்க பார்த்தது போல் இல்லாம வேறு விதமா இயங்கலாம். எந்த விதமான மோட்டரா இருந்தாலும் அவை பெரும்பாலும் கடைசியில் ஒரு விதமான சுழற்சியை தான் ஏற்படுத்தும்.
அந்த சுழற்சியை கொண்டு மற்ற பாகங்களை நம்ம நகர வைக்கலாம். சரி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து இணைந்து இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.